சிம்பிளான வெஜ் நூடுல்ஸ் எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா சுடு தண்ணி வச்சிருக்கேன். அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வச்சிருக்க நூடுல்ஸ அதுல போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இத நம்ம ஒரு வேற பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா கோல்டு வாட்டர் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில், கடுகு, கொஞ்சமா வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வெஜிடபிள்ஸ் வேண்டானாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறின உடனே கொஞ்சமா முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். வெஜிடபிள்ஸ்ல போட்டு செஞ்சா தான் சூப்பரா இருக்கும். இது நல்லா வதங்கின உடனே அதுல நூடுல்ஸ்லயே ஒரு மசாலா பாக்கெட் குடுத்துருப்பாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இல்லன்னா நீங்க ஹக்கா நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லிட்டு தனியா வாங்கியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வதக்குன உடனே நீங்க நூடுல்ஸ போட்டு நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். சிக்கன் நூடுல்ஸும் இதே தான். சிக்கன நீங்க பொரிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முட்டை உடைச்சு ஊத்தியும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். வெளியில கடையிலலாம் போய் வாங்கி கொடுத்தா நமக்கு பயம் இருக்கும். அது ஹெல்தியா இருக்குமோ இல்லையோன்னு. ஸோ அதனால வீட்லயே பசங்களுக்கு ஹெல்தியா செஞ்சு கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா. பாய். நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்